திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். திமுக என்ற எஞ்சின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கர் பண்ணது இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது, கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது. இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு 44 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. என்ன போய் ஆய்வு செய்வ? எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம். அதுக்கு 44 கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க, மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால எந்தெந்த துறையில எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் 44 கோடி சுயநிதி குழு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இங்க இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான செய்தி, அவதூறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சியா இருக்குது. இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம், அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அது பொறுத்துக் கொள்ள முடியல ஸ்டாலினால. ஆக ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் 150 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க, உயர்த்தப்படல. சம்பளம் உயர்த்தினாங்க, உயர்த்தல. ஆனா இன்னைக்கு வேறு வழி இல்ல. மத்திய அரசாங்கம் அண்ணா திமுக வைத்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்று இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது. அதனால எரிச்சல் அடைந்து அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று எண்ணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள். யாரும் நம்ப வேண்டாம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பான சட்டத்தை அறிவித்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்.
அது மட்டுமல்ல, அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு 15 நாள் ஆன உடனே அவளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும், அந்த சட்டத்திலே கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவள் குறைக்கல. அந்தந்த மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் பாதிப்பாங்க? இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களிடத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். அதோட இன்றைய தினம் பல போராட்டங்கள் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க காலம் நெருங்கிவிட்டது. இன்றைய விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டத்திலும் சரி நம்முடைய பகுதியிலும் சரி உரிய நேரத்தில் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. மழை வெள்ளம் இயற்கை பீற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைகிறது. சேதமடைந்த பயிர்களை நேரடியாக அதை போய் பார்த்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கவில்லை. விவசாயிகள் இன்றைக்கு கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு விவசாயியுடைய விரோதி அரசாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தா நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும், இதுவரைக்கும் கொடுக்கல சொல்லிட்டு இருக்காங்க. கொடுத்தா தான் நிஜம். சர்க்கரைனா இனிக்காது, வாயில போட்டா தான் இனிக்கும். அது மாதிரி கரும்புக்கு 1 டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. இப்படி விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாத கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் பார்த்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அம்மா கொடுத்தாங்க வாக்குறுதி. 2016ஆம் ஆண்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய்தார்கள். அதே நேரத்தில் அம்மாவுடைய அரசு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றம் கஜா புயல் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பயிரிட்டுகள் எல்லாம் சேதம், விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு கொரோனா, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருட்களை முறையாக விற்பனை செய்ய முடியல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்தில் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அதை ஏற்று 12100 கோடி கடன் தள்ளுபடி செஞ்ச விவசாயி தள்ளுபடி செய்யப்பட்ட அவளுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வாயில சொல்லல, உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களே. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு நீர் முக்கியம், உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து நம்முடைய கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொதுப்பணித்துறையின் கீழ் 14000 ஏரி இருக்குது. பொதுப்பணித்துறையின் கீழ் 14000 ஏரிகள் இருக்கின்றன. 14000 ஏரியில் சுமார் 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. அதற்காக சுமார் 1240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26000 ஏரிகள் இருக்கின்றன. அந்த 26000 ஏரிகளும் தூர்வாரப்பட்டது. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர்நிலைகள் உயர்ந்து
மக்களுக்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய காட்சிகளை நிலையில் பார்த்தோம்.